விசித்ரா. நீங்க உதவியாளரா பணியாற்றும் போது கமலஹாசன் உங்கள பாராட்டியிருக்காரா பல முறை? ஆமாம் சார். ஃபீல்டில் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு டான்ஸு படங்கள் எப்படி டான்ஸ் கத்துக்கிட்டா தான் நம்ம எல்லா மாஸ்டர்ட்டயும் ஆட முடியும். ஒரே டைப்ல கத்துக்கூடாதுன்னு அதெல்லாம் கத்துக்கிட்டு எப்படி ஆடணும் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, அந்த நேரத்தில கமல் சார் தான். அவர் படத்தில மட்டும் தான் டான்ஸ் நெறைய 5 சாங்குன்னு 5 டான்ஸ் இருக்கும். அவர பார்த்து அவர் படம் எங்கெங்க ஓடுது, அந்த மாரிலாம் பார்த்து பார்த்து அவர பார்த்து தான் நாங்க ஓ! இப்படி ஆடணுமா, இப்படி ஆடணுமா அவருக்கு நல்ல பெல்ஸ்லாம் போட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கல்ல சார். கரெக்ட். அந்த மாரி நான் வந்து அந்த 70ஸ், 80ஸ்லலாம் அவர் படங்கள் போய் பார்க்குறது. யார் வராங்களோ இல்லையோ எனக்கு எனக்கு என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் ஆடுறத பார்க்கணும் அப்படி இப்படின்னு. அப்போலாம் ராஜ்குமார் தியேட்டரு எந்தெந்த தியேட்டர் இருக்கோ அப்போலாம் எட்டுனா ரூ. 1 அப்படிதான். அத பார்த்து அவர பார்த்து தான் இது பண்ணது. அவருக்கு நம்ம வந்து குரூப் ஆடும்போதே ரொம்ப சந்தோஷம். ம். அதுக்கப்புறம் சுந்தர மாஸ்டர், ரகு மாஸ்டர் தான் அவருக்கு நெறைய படங்கள். ஆமா. பார்த்தா ஏதாவது ஒரு மாஸ்டர் அசிஸ்டன்ட்டா இருப்பேன். சில விஷயங்கள்லாம் நல்லா பேசுவாரு. பூ பூட்ட தாவணி அதுலலாம் வந்து என்ன வந்து இது கத்துக்கோ. சில விஷயங்கள் சொல்லுவாரு. சேஃப்டியா இருக்கிறது எப்படி இது பண்ணிக்கோ. இது அப்படியாவும், இப்படியாவும் சில விஷயங்கள்லாம் பர்சனலா சொல்லுவாரு. மாப்பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு நானு அருமை. ஓ! அ அந்த அளவு மாப்பிள நெருக்கம். ம். இது மாரி பண்ணிக்காத. நான் கேள்விப்படுறேன். ரொம்ப செலவு பண்ணிட்டு ரொம்ப இருக்க. அதெல்லாம் வந்து இது அப்படி இப்படி கழட்டி விட்டுருவாங்க. நான் பண்ணாததா கூத்து. நான் பைக் ஓட்டாததா, என்னென்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவரே எடுத்து சொல்லுவாரு. ம். அந்த அளவுக்கு ஏன்னா மாஸ்டர் வந்து வேற இருக்கு, இங்க மழை வந்துருச்சுன்னு சொன்னா, பாபு இருக்கிறனால பாபு விட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனது தான். கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். அதுக்கு நான் வந்து கிளாஸ் ஒர்க் ஃபுல்லா நான் தான் அங்க அப்படியா? பண்ணேன். ஆமாமா. ம். சுந்தர மாஸ்டருக்கு. ம். அதே மாரி ரகு மாஸ்டர்னா கலா ஒர்க் பண்ணோம். அப்புறம் தான் பிருந்தா வந்தாங்க. ஆமா. கலா வேற யாருனா இருந்தா கூட கலா இருந்துச்சுன்னா, மாஸ்டர் வந்து விட்டு போனா கூட, புனைவனல்ல வந்து செங்கழுத்து சின்ன குயிலே அது பார்த்தீங்கன்னா, கலாவும் நானும் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து பியானோ சாங் ஃபுல்லா மாஸ்டர் இன்னொரு அவரு பிஸி தெலுங்குல சுந்தர மாஸ்டர், ரகு மாஸ்டர். அந்த சாங்கும் அது பண்ணுவேன். ஏன்னா, அவரு இப்போ ரேவதி வந்து கலாகிட்ட நல்லா அவங்க இது பண்ணுவாங்க. இவரு வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இப்படி, இப்படி அதெல்லாம் நல்லா பேசிக்குவாரு. மாப்பிள்ளைன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. சார் அவர்ட்ட பேசும்போது கூட வந்து, "சார் கொஞ்சம் நம்ம இவர கொஞ்சம் காக்க புடிச்சு வச்சுக்கிட்டா மாஸ்டர் நான் கொஞ்சம் வேலை கீழ கேட்கலாம், ட்ரை பண்ணலாம்." அந்த எண்ணம் அப்ப கூட எனக்கு வரல சார். வரல. என்ன வாய்ப்பு சார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து என் ஃபேனுன்னு எங்க ம சுந்தரம் மாஸ்டர்ட்டயே சொல்லியிருக்கிறாரு. அடடா! எத்தன எங்க போய் ஃப்ரீ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாங்ல ஆடின்னுக்கிறான் அவன் ம். பின்னாடி. அப்படி ஆடினவன் என்னய்யா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். இப்ப சிவராஜ்குமார்லாம் வந்துட்டு ட்ரஸ்ட்புரம் பெட்ரோல் பங்க் பின்னாடி தான் ஆமா, வீடு. அங்க தான் வீடு. அவங்க ஃபாதரு, அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே பார்த்து, பாபுன்னு ஒருத்தங்க ஆடுறான். அவன கூப்ட்டு அங்க அங்க ஜெயராம் மாஸ்டர் கேட்டு, உடுப்பி ஜெயராம்ட்டியா? ஆ ஆ. அந்த பையன் வேணும்னு சொல்லி, அவரு எனக்கு அங்க கனடால போட்டு, அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து அவன் தான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி, சிவன் ராஜ்குமாருக்கு நாங்க கிளாஸ் எடுத்தேன். சிவராஜ்குமாருக்கு. ஆமா. ஓ! அவரு சொன்னோன, "ஐயோ! சார் நானு காலையில 6 மணிக்கெல்லாம் போய் நீ எப்ப இருக்கிறியோ அங்க போய் எடுத்துக்கோ." ம். ஐயோ! மாஸ்டர் சரிங்க மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு, சிவராஜ்குமாருக்கு அங்க போய் நான் டெய்லி கிளாஸ் சூப்பர். எடுப்பேன். ம். எங்க நம்ம இதுக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரு வந்து கன்னடா படம் ஃபர்ஸ்ட் படம் ஆனந்த்ன்னு பண்ண உடனே, அதுக்கு மாஸ்டர் கைலாஷ் மாஸ்டர் போட்ட உடனே, "பாபு அசிஸ்டன்ட்டா வந்தா உனக்கு நான் சான்ஸ் தரேன்." ம். சொல்லிட்டாரு. புது மாஸ்டர் அவரு. அவரு யாருன்னா ஜெயராம் மாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் மாஸ்டரா குடுக்குறேன். ஆனா பாபு வரணும். அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. மௌனராகம் முடிஞ்ச உடனே பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5, 6 மாசம் இருந்தேன். ஃபுல்லா உடைஞ்சிருச்சுங்கிறது. ம். உடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல பாபு, நீ வந்துரு பாபு. அது பெரிய படம்டா. ராஜ்குமார் சார் பையன் படம்டா. அவரு அங்க சூப்பர் ஸ்டார் அது இதுன்னு சொன்ன உடனே தான், அப்புறம் அங்க போய் அவருக்கு ரிஹர்சல்லாம் குடுத்து, ஃபுல் படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன் நானு. அதனால கமல் சார் வந்து நானு அ எங்க மிஸ்ஸஸ் சுதா வந்துட்டு சுந்தர மாஸ்டர்ட்ட ஆடிட்டு இருக்கும்போது, சுந்தர மாஸ்டர் வந்து கமல் "மாப்பிள்ளை எங்க? எந்த ஊருக்கு போயிருக்கிறான்? எப்படி இருக்கிறான்?" அப்படின்னு கமல் சார் அந்த எப்போ விசாரிக்கிறது? இப்போ சரி, அவங்களும் சரி, விஜயகாந்த் சரி, ஏன்னா என் மிஸ்ஸஸ் அப்படியே ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. சுந்தர மாஸ்டர், ரகு மாஸ்டர் இந்த மாரி குரூப் அடிக்ட் அது இதுன்னு. அப்புறம் நான் மேரேஜ் பண்ணி குழந்த ஆனதுக்கப்புறம் வீட்லயே வச்சுக்கிட்டேன். இப்ப விஜயோட படங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா உங்களுக்கு? இப்போ நம்ம விஜய், அஜித் சார் அப்படி இப்படின்னு சொல்றது என்னன்னா, அப்ப எனக்கு தெரியாது. விஜய் வந்தது தளபதி அது இது அப்படிலாம் எனக்கு இல்ல. சரி. எங்க வேலை வருது, இங்க வேலை வருது, இங்க வேலை இப்படிதான் போயிட்டு இருந்துச்சுன்னா, பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்ட் ஒரு விஜய் என்ன அது அது எனக்கு வரல. கூப்பிடல. ஆனா எஸ்.ஏ. சார் படம்
வெற்றி படம் அவர் தான் டைரக்டர். ஆமா. அவர் பண்ண டைரக்ஷன் இன்னிசை மலைக்கு நான் தான் மாஸ்டர். அப்புறம் இன்னொரு படத்துக்கு நான் தான் மாஸ்டர். அப்போ சின்ன பையன். விஜய் வந்து சின்ன சின்ன பையன். பையன். பட் அவர் மாஸ்டர், அவர் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் சில இடத்துல வந்து சில மாஸ்டருங்க வந்து அவங்க கூடவே இருப்பாங்க சார். சொல்லிக் குடுக்குற மாஸ்டரா இருக்கலாம். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இப்போ கமல் சார் எப்படி ரகு மாஸ்டர் ஃப்ரெண்டு. அப்படி அப்படி இருந்தாங்க. அவங்க ஆனால் பேட்ச்ல பழகுறது தானே. பழகி அப்படியே இருப்பாங்க. அதுக்கு அதுக்கு ஆனா எனக்கு வந்து அந்த இவரு மிஸ் ஆச்சு, இவர் படம் மிஸ் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு குடுத்துருக்க வேலையே போயிட்டு இருக்கு. அது அது இது அது நம்ம ஆர்டிஸ்ட் ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. பெரிய படங்கள், சின்ன படங்கள் நான் அதுக்கு ஒண்ணும் ஃபீல் பண்ணல. அந்த மாரி நெனப்பும் வரல. ஆனால் இந்த மாரி நீ கேள்வி கேட்கும்போ, அப்போ அது எனக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கு. அப்ப ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு கிடைச்சிட்டு இருக்கும். கரெக்ட். ஏன்னா டைரக்டரும் வந்து எல்லாமே புது டைரக்டர் தான். அவங்க எஸ்.ஏ. ஆமா. சந்திர சார் தவிர்த்து ஆமா. மத்த டைரக்டருங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் புது டைரக்டர் தான். அப்போ ஜான் பாபு வந்து ஒரு கொரியோகிராஃபர் மட்டும் தெரியாது. ஒரு சோலோ டான்ஸர்ன்றது எல்லா கரெக்ட். டைரக்டருக்கும் தெரியும். யாரா இருந்தாலும். ஏன்னா பாரதிராஜா சார் கேப்டன் மகள்ல கூட அவர பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். சாங்ல வந்து அப்படி என்ட்ரி ஆவாது இதுன்னு. ஆனால் நீங்கலாம் இருந்தீங்கன்னு. நான் வந்து ஏக்நாத்த கூப்பிட்டு, "சார் எனக்கு ஒரு ஷாட் அது கையெல்லாம் வரணும் சார். அந்த பாம்பு அடிக்கணும். அந்த இது வரணும், வீரர்." ஏன்னா அவர்ட்ட நம்ம கேர்ஃபுல்லா ஒரு ஷாட்டும் சொல்லணும் பாரதிராஜா சார்ட்ட. ஏன்னா அவரு அதுல ஜீனியஸ். ஆனால் இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இதுவாயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா ஒண்ணொண்ணு சொன்னோனே, "கரெக்ட்டா இருக்கேப்பா, கரெக்ட்டா இருக்கு. அது நம்ம 4 நாள் பட்ஜெட் போட்டது 5 நாள் 6 நாள் ஆயி போச்சு. அது வரைக்கும் போதும்ன்னு சொல்லிட்டாரு." அது வந்து அது நீங்க இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா சார் பிரமிப்பா இருக்கும் சார். அவ்ளோ செலவுகள் பண்ணி அந்த பேய் அந்த இது அந்த அப்புறம் அதுவும் குஷ்பு வந்து அந்த ஒரிஜினல் அவ்வளோ பெரிய ராஜஸ்தான்லேருந்து ஒரு கழுகு எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. அப்படி பிடிச்சிருந்தா பாம்பை வந்து சர்வசாதாரணமா பிடிச்சிட்டா ரத்தம் வருது வாய் தொடச்சிருந்து குஷ்பு. பா அதெல்லாம் பெரிய விஷயம். அவர் படங்கள் அதெல்லாம் பண்ணதெல்லாம். மோஸ்ட்லி எல்லா டைரக்டரும் பண்ணிட்டேன். கேமராமேன்ட்ட பண்ணிட்டேன். ஆர்டிஸ்ட்டுன்போ இப்போ இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு விஜய் சார்னா எனக்கு நார்மலா போயிட்டு இருந்ததுனால எனக்கு பெருசா ஒண்ணும் அப்ப தெரியல. மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்ப இருந்த நடனமும், இப்ப சினிமாவில் இருக்க நடனமும் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ வந்து டோட்டலா செட் ஒண்ணு. காஸ்டியூம் அதாவது ஒரு சோலோ டான்சர் போட்ட காஸ்டியூம்ஸ், ஒரு டான்சர் போட்ட காஸ்டியூம்ஸ் ஹீரோயினிக்கு போட்டு பண்றது. ட்ரெண்ட் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அப்புறம் வந்து சில இப்போ அப்படி அந்த இதெல்லாம் வந்து ஹீரோஸ்ங்க அந்த சாங்ஸ்ல இருந்து அப்ப சாவுக்குத்து அந்த மாதிரிலாம் வந்து ஹீரோயிசம் வந்து சொல்லுவாங்க. மாஸ்டர் கேரக்டர் அப்படி இல்ல மாஸ்டர் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வேணா சோலோ போட்டுக்கோங்க. நான் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேரக்டருக்குள்ள வருதா மூவ்மெண்ட்டு. ஆனா ஒரு சில படத்துல கேரக்டர் மீறி கூட இருந்திருக்கலாம் அப்போ. அது எனக்கு தெரியாது. ஆனால் 50-50ன்னு வச்சுக்கோங்களேன் சார். அப்படி இருந்துருச்சு. அதனால தான் நான் இப்போ எந்த பாய்ஸ் எந்த மாஸ்டர் சோலோன்னுலாம் பெருசா ஒண்ணு லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தா ஒரு 5-10 சாங் அவர் ஹீரோ ஆயிட்டாரு. பிரபு 5-6 சாங் பண்ணா அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. சோலோன்னு அன்னைக்கு நிறைய நான் 100 படங்கள் ஆடின லேடீஸுங்க ஆடிருப்பாங்க. சுமிதா ஆடிப்பா, ஜெயமாலினி, அனுராதா, சாந்தி எல்லாருமே ஆடியிருக்கிறாங்க. பாய்ஸ்ல ஆடினதுக்கு என்ன காரணம்னா ஹீரோ அந்தந்த கேரக்டர்ல நான் ஆடக்கூடாது. நான் வந்து இந்த ஒரு பெரிய ஆஃபீஸர் இந்த இடத்த வந்து நான் வந்து பார்த்துட்டு நானே இந்த மாதிரி எந்திரிச்சு நல்லா இருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சோலோ டான்ஸரே கேட்டகரி கிடையாது. இல்ல. அப்போ சோலோ டான்ஸ் வந்தது காரணம் என்னன்னா, ஆர்டிஸ்ட், ஹீரோஸ் எல்லாமே அப்புறம் வந்து அந்த காஸ்டியூம் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினிங்க. என்னங்க இதுக்கே இவ்வளோ இது பண்றீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிப் ஷாட் வைக்கிறோமா, கொஞ்சம் பேக்ல கொஞ்சம் மாஸ்டர்ன்னு அப்படியே இழுப்பாங்க. அத வந்து நம்ம நோவடிக்காம பண்ணணும். ஹீரோயினியும் கொஞ்சம் அந்த மாரி இருந்தாங்க. சில பேர் வந்து கேரக்டர் வைஸ் இப்போ குஷ்பு மேடம், ரோஜா இவங்கலாம் வந்து கேரக்டர் வைஸ் டைரக்டர் மாஸ்டர் ஒரு ஷாட் வைக்கிறாங்க, ஒரு ஃபீல் பண்றாங்கன்னா, ஓகே அவங்க நமக்கு இந்த ஆங்கிள் வைக்கிறாங்க, அவங்க இந்த எதிர்பார்க்குறாங்க. அவங்களே அழகா அந்த கொஞ்சம் அப்படி எப்படி பண்ணுவோம் அழகா பண்ணிக்குவாங்க சார். அவங்கலாம் வந்து சூப்பர் சார். சில புது ஆர்டிஸ்ட் அப்படி எதனா என்னத்துக்கு இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே, இதெல்லாம் பண்ணவே இல்லையேன்னு இதெல்லாம் ஸ்பாட்ல நடக்கும். கரெக்ட். அப்போ கரெக்ட். இப்போ வந்து அதெல்லாம் இல்லாமல் போறனால ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாமரா பார்க்கறனால அவங்க சின்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் சின்ன தீதை மூவ்மெண்ட் தான். ஒன்றும் பிரேக் டான்ஸ் மாதிரி முட்டி கிட்டி போட்டு தலையில சுத்துறது அது இதெல்லாம் இல்லை. அதே மூவ்மெண்ட் அதே இது. குரூப்புகள் அதிகம். அப்போ 6 பேர், 8 பேர், 10 பேர், இப்போ 100 பேர், 500 பேர், 1000 பேர். படத்துக்கு தகுந்தாப்புல ஃபோட்டோகிராஃபி, ஆர்டிஸ்ட் வேல்யூ, ஆர்டிஸ்டுடைய மாஸ். இந்த ஆர்டிஸ்ட்னா நம்ம இப்படி மாஸ் குடுக்கணும். இந்த ஆர்டிஸ்ட்னா இப்படி செலவு. இந்த பிரம்மாண்டம் இதெல்லாம் யோசிச்சு பயங்கரமா பண்றதுனால பிரம்மாண்டமா இருக்கு. அதுல அந்த பண்ற மாஸ்டருங்க அந்தந்த சாங்க்கு எந்த மாஸ்டர் கிடைக்குதோ அவனுக்கு லக். எங்களுக்கு அப்போ
பிரம்மாண்டம் அது இதுன்னுலாம் பெருசா சொல்ல இப்ப மாட்டாங்க. அளவுக்கு அப்ப அமையல. ஏன்னா, கதை தான் அவங்களுக்கு பிரம்மாண்டம். அன்னைக்கு இருந்த டைரக்டருக்கு, புரொடியூசர்ஸ் கரெக்ட். எல்லாருக்குமே. சாங் ஆஃப் தி பார்ட். சாங்கும் முக்கியம். கரெக்ட். அது ஒரு கிளைகள் மாரி. ஆலமரம்ன்றது வந்து அந்த கதையும், அந்த அவரு கேமராமேன் மேல வச்சிருக்கிற இதுவும், கதை மேல வச்சிருக்கிற இதுவும் தான். அப்புறம் ஆர்டிஸ்ட். இதுக்கப்புறம் இந்த சாங். இந்த சாங்ல என்னென்ன பண்ணணும்? இப்போ இந்த சாங் மாரி நீங்க இந்த மாரி சாங் எடுத்திருக்கிறீங்களா? எடுத்திருக்கிறோம். ஆனா காஸ்டியூம் அது இல்ல. வேற காஸ்டியூம். வேற விதமா எடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு என்ன தேவைப்படுது? இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் அது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் போட்டா கூட ரிச்சா காட்டுறதுக்கு. அப்பவும் ரிச்சா காட்டுறதுக்கு ஆல்பம் தேவைப்பட்டுச்சு. ம். சாங் தான் ஆமா. ரிச்சா காமிக்கிறது. ஆமாமா. இன்னைக்கும் ரிச்சா தேவைப்படுது. அந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த ப்ளாக்ஸு எல்லாமே. அதனால டெஃபினட்டா சார், இன்னைக்கு என்ன தேவையோ அது பண்றாங்க சார். சேஞ்ச் ஆயினே இருக்கு. ஆனா இப்போ இப்போ இந்த மாரி எடுக்குறாங்களே, இந்த சாங் நீங்க பண்ணுவீங்களான்னா 100% நாங்க பண்ணுவோம். ம். அதே தான் பண்றாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த மூவ்மெண்ட். நீங்க ட்ரெஸ் மாத்தி ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட், பெரிய மெகா ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க. அங்க உள்ள மூவ்மெண்ட் என்ன ஆடுறாங்க அது எங்களுக்கு தெரியும். கரெக்ட். காஸ்டியூமுக்கு டிசைனர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இப்ப அப்பல்லாம் டிசைனர்ன்றது வந்து ரொம்ப கம்மி சார். கரெக்ட். அவங்க அதான் நான் சொன்னேனே ஹிந்தி புக்கு, தெலுங்கு அந்த இந்த புக்க பார்த்து ஆமாமா. அதுதான். அப்புறம் இப்போ வந்து டிசைனர், ஹேர் ஸ்டைல், மேக்கப் அது எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் முன்னேற்றம் டோட்டலா இருக்கு. எல்லாம் டோட்டலா வந்துட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அதெல்லாம் வந்து அவங்கவங்க பார்த்துக்குவாங்க. மத்த டிபார்ட்மெண்ட்லாம். எங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டையும் ரொம்ப ஆட வைக்கக்கூடாது. முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு. அதனால அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இப்டி 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 பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நாங்க பண்ணது தான். இப்பவும் அந்த ஆர்டிஸ்ட் தகுந்தாப்புல தான் பண்ணி குடுக்குறாங்க. என்னன்னா, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு காஸ்டியூம்ஸு, அந்த விஷுவல்ஸு எல்லாமே மாறி இருக்கு. அது அதனால நல்லா இருக்கு. வித்தியாசமா தெரியுது. அது இல்லாம இன்னைக்கு பண்ற மாஸ்டருங்க, அந்த மாரி நல்ல சாங் கிடைக்கிறனால அவங்களும் லக்கி. உங்களுடைய பிள்ளைகள் வந்து இப்போ சினிமா துறைக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க விருப்பமா? இல்ல நீங்க அவங்க வரணும்னு விருப்பப்பட்டீங்களா? என்னுடைய சீனியர்ஸு கொஞ்சம் நல்லா நான் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் நான் சீனியர் சாங்ஸு இப்போ ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா சீனியர்ஸ்லாம் ரொம்ப அந்த சிவப்பு கலர் இந்த மாரி சாங்ஸ் எல்லாம் பண்ணும்போது சீனியர்ஸ்லாம் நெறையா எனக்கு வந்து பாபு நாங்க கொஞ்சம் இந்த மாரி பிஸியா இருந்தேன். நான் இந்த மாரி சோலோ பண்ணேன். கொஞ்சம் பேமெண்ட்டு அது இதெல்லாம் சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். அது இதுன்னு சொல்லும்போ, எனக்கு அந்த நேரத்தில அது வராது. நமக்கு இப்படியே ஒர்க் போயின்னே இருக்கு. சரி. செலவுன்றது வந்து இப்படிதான் நான் வந்து இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்க. ரேஸ் ஆடல, கார்ட்ஸ் ஆடல, மத்த செலவு பண்ணல. ஒன்லி பர்சனல் செலவு ட்ரிங்க்ஸோ, ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன வேணுமோ அத சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கிறோம். நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். இதுக்கு என்ன? இதுல என்னத்த சேர்த்து வைக்க போறோம்? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒரு புரொடியூசர்ட்ட வந்து எனக்கு நீங்க ஒரு ரூ. 25,000 பேசுறீங்க, இவ்வளோ பேசுறீங்க எனக்கு மொத்தமா குடுங்க. அந்த புரொடியூசர் திங்க் பண்ணி எனக்கு குடுத்தா தான் உண்டு. மாஸ்டர் ரூ. 10 வச்சுக்கோங்க. சாங் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கங்க. ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு எனக்கு லம்பா ரூ. 1,00,000 வரும். லம்பா இப்போ இப்போ இன்னைக்கு பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்து 5,00,000, 10,00,000, 20,00,000 அப்பல்லாம் வந்து கம்பெனி தகுந்தாப்புல அவங்களே சொல்லிருவாங்க. கரெக்ட். அந்த புரொடியூசர் என்றவர் வந்து, என் படத்துக்கு இவ்வளோதான் பாபு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நான் அவங்களுக்காக பண்ண மாட்டேன் சார். அவங்க ஒரு மரியாதைக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சரிங்க சார் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிடுவேன். லம்பா ஒரு பேமெண்ட் எனக்கு வந்தா தான் பேலன்ஸ் எடுத்து வைக்க முடியும். எனக்கு வர்றது வந்து அ பார்ட் ஷிஃப்டிங் பேமெண்ட். இன்ஸ்டால்மென்ட்ல வருது. இன்ஸ்டால்மென்ட்ல வரும். அது ஏன்னா, அது தப்பா சொல்லல நானு. தப்பா சொல்லல. ஒரு அட்வான்ஸ் போயிரும். பேலன்ஸ் கம்மியா இருக்கும். பேலன்ஸ் வந்து வேற இன்னொரு சாங் பண்ணும்போது வரும். சரி. அந்த சாங்குடைய பேலன்ஸ் அதுக்கப்புறம் வரும். அப்புறம் நம்ம வந்து அப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அக்ரீமென்ட் அது இதெல்லாம் கிடையாது. ஒரு சாங்க்கு படத்துக்கு ரூ. 1,00,000 நான் போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூ. 50,000 குடுத்துருங்க. படம் முடிஞ்சா அப்படிலாம் கிடையாது. அப்போ திடீர்னு ஒரு சாங் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் சீன் எடுப்பாங்க. 2 மாசம் சீன் எடுப்பாங்க. நெறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தேனா, ஆமா. அதெல்லாம் நான் இது பண்ணிட்டு, அப்புறம் ஒர்க் கொஞ்சம் இதாகும்போது தான் நமக்கு மேரேஜ் சுதா நான் சிரித்தால் தீபம் அவங்க தான். அம்மா அம்மா வந்துட்டு அம்மா வந்து சந்தோஷமா வச்சுட்டேன் சார். அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, என்ன அவங்க நல்லா சாப்பிடணும், என்ன நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலி பண்ணேன். பசங்க வந்து படிக்க வச்சேன் சார். விவேகானந்தா காலேஜ்ல படிக்க வச்சேன். பிகாம் படிக்க வச்சேன். பையனையும் ஏஎம்லலாம் படிக்க வச்சேன். பொண்ணையும் அங்கேயே தான் படிக்க வச்சேன். அவன் பையன் வந்து படிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆவணும். அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரைக்கு அது இது வரும்போ, ஆட்கள் கொஞ்சம் நுழைஞ்சுட்டாங்க. ம். நுழைஞ்ச உடனே எனக்கு வேலை குடுத்துட்டு இருந்த இயக்குனர்களே, அதுல வந்து நீங்க இருந்தா தான் குடுக்க முடியும் வேலைன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வரும்போ, கரெக்ட். அடடா! இங்க போயிட்டா இவ்ளோ வருஷமா இங்க இருந்தோமே, இவங்க கூட சாப்பிட்டோமே, சார் அது நெறைய இதெல்லாம் ஆனனால, இல்லடா இது கொஞ்சம் எப்போ என்ன என்ன ஏது எப்படி என்ன ஏதுன்னு தெரியாதுடா. அதனால ஒரு ஸ்டெடி இன்கம்க்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான், அப்பதான் டிவி மீடியாக்கள்லாம் நெறைய வந்துருச்சு. ஆமா. அதுல எங்க பார்த்தாலும் பேரண்ட்ஸு அவங்க இவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் அ அப்பா, அம்மா என்ன படிக்கலன்னு நெனைக்கிறாங்களோ, அத திணிக்கிறாங்க அந்த பசங்க மேல. அவன் அதனாலேயே இதாயிட்டான். அவன் இதாயிட்டான்.
அவங்க ஆசையை நீங்க கொல்றீங்க. எங்க பார்த்தாலும் பேப்பர் பார்த்தா இதில அப்போ நமக்கு யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. அப்போ வந்து ஓ! இப்படிதான் போல இருக்கு. பசங்க ஆசையிலே விட்டுறணும். அப்பதான் அவங்க சூப்பரா வருவாங்க. கரெக்ட். ஆனா கஷ்டத்த சொல்லிட்டேன். ஜொலிச்சாச்சுன்னா சூப்பர். இல்லன்னா எவ்வளோ வருஷம் ஆகும், என்ன ஏதுன்னு தெரியாத உழைச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். அப்படின்னு சொன்னேன். பண்றப்பான்னு சொன்னா, பிரசன்னா இறங்கிட்டான். பண்ணா 1 படம், 2 படம் பண்ணான். ஆ கொஞ்சம் அது நடக்கிற விஷயம் தான். பெரிய பேனர்ல கூட நடக்கும், சின்ன பேனர்ல கூட. அது அவனுடைய டைம். பண்ணா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விழுந்துச்சு ஹீரோ ஆயிட்டு. கேப் விழுந்தோனே அப்போ பிரபுதேவாட்ட, அப்புறம் பிருந்தா மாஸ்டர்ட்ட ஒர்க் பண்ணிட்டு, அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அவன் அந்த மாரி போயிட்டான். அவன் சின்ன பையனும் வந்து இப்போ தினேஷ் மாஸ்டர் அங்க இங்க ஒர்க் பண்றான். பொண்ணு மட்டும் சொல்றது ரொம்ப கேட்டுக்கிட்டா. இல்லம்மா படிச்சிரு, ஒரு ஒர்க்ல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு பண்ணு. இப்போ நல்லா படிச்சா. ஐடில ஒர்க் பண்றா. விஜய்ஷா. சூப்பர். இன்கம் வந்துட்டு இருக்கு. நல்லாதான்ப்பா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபீல்டும் கொஞ்சம் முன்ன மாரி இல்ல. முன்ன மாரி வந்து ஒரு ஆஃபீஸ்ல உட்காந்து பேசி, பழகி, எனக்கு இப்படி இருக்கு சார், என் பசங்க இருக்கிறாங்க, அது இதுலாம் சேர்ந்து அப்படியா வாங்க அதெல்லாம் இப்ப இல்ல. கரெக்ட். இப்போ சாங்குன்னா ஏதோ ஒரு தர்மபுரிலேருந்து ஃபோன் பண்றாங்க. மாஸ்டர் வந்து அந்த உட்காந்து இந்த பார்க்குறான், அந்த பொண்ணு அங்க ஆடுது. 2, 3 காஸ்டியூம் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க இந்த 1 நாள் 2 நாள் வந்து பண்ண முடியுமா? என்ன சார் சாங் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. நான் வேணா இதில அனுப்புறேன். நான் இதனாலேயே அத டச் ஃபோன் வச்சுக்கல. சாதா ஃபோன் வச்சுன்னுருக்கிறேன். அதில அனுப்ப முடியாது சார். நீங்க வேணா சிடியா இல்ல நீங்க இங்க வந்து கேட்டுக்கங்க. காசு இவ்வளோதான். இப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அதனால கொஞ்சம் சொல்றதுக்கு, கொல்றதுக்கு, பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. பட் ஓகே சார். அவன் வந்து பிரசன்னாக்கு வந்து இப்போ ஃபீல்ட்ல நல்ல பேரு சார். அவன் வந்து மணி சார் ஆகட்டும், கார்த்தி எல்லா கம்பெனியும் அவங்க பிருந்தா மாஸ் பண்றதெல்லாம் பெரிய படங்கள். நல்லா ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் நல்லா தெரிஞ்சுருக்கான். அவன் ஆர்டிஸ்ட்டா மும்மரமா இறங்கியிருக்கான் இப்போ. சூப்பர். அதனால எப்படியாவது இந்த வாட்டி இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, சின்னவனும் ரொம்ப இது பண்றான். பொண்ணு நல்லா உங்க இருக்கிறா. பையனுக்கு நீங்க நடனம் கத்துக் குடுத்தீங்களா? அவன் வந்து தன்னாலேயே இன்ட்ரெஸ்ட் சார். நீங்க சினிமா தியேட்டர் பார்த்து ஆடின மாரி. அது ஆடுன மாரி, அவன் வரும்போது கொஞ்சம் பிரபுதேவா கொஞ்சம் வந்துட்டாரு. அந்த அவர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா, அப்ப எங்களுக்கெல்லாம் அது கிடையாது. எங்களுக்கு டான்ஸ் கத்துக்கும்போ அப்பப்போ கமல் சார் ஸ்டேஜ்ல போய் சினிமா தியேட்டர்ல போய் பார்த்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் இவங்க கத்துக்கும்போதெல்லாம் ஓரளவுக்கு மூவிலாம் வந்துருச்சு. கொஞ்சம் இதெல்லாம் வந்துருச்சு. பிரபுதேவா வந்துட்டாரு. அப்போ பிரபுதேவாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டாங்க. கரெக்ட். பசங்களுக்கு. சூரியன் படம். அப்பதான் அவரு ஆமா. அப்புறம் ஏப்ரல், மேயில அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு கேட்சிங்கு. கரெக்ட். அவங்களுக்கு அந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல பிரபுதேவா வந்த உடனே டோட்டலா மாறிடுச்சு. சூப்பர். அத வச்சு அவங்க அப்படியே ரொம்ப நன்றி. உங்க அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க் யூ. சார் எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ மாரி இல்ல சார் இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ப்ரொடியூசர் இது மட்டும் இல்ல. நீங்க எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், எவ்வளோ பெரிய பிஆர்ஓஸ் உங்க பிரதர்ட்டலாம் நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே நேரா வந்தது என்னன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஏதோ நீங்க அடுத்த படத்துல 3 சாங் மாஸ்டர். அப்புறம் இப்படிலாம் எப்படி மாஸ்டர் இருந்துச்சு? இது எப்படி மாஸ்டர்? பரவால்ல மாஸ்டர். நம்மளும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். படம் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 3 சாங் பண்ணுங்க மாஸ்டர். அப்படின்னு சொல்ற மாரி ஒரு ஆஃபீஸ்ல உட்காந்து பேசுற மாரி தான் இருக்கே தவிர்த்து, ஏன்னா பல வருஷங்களா உங்கள பார்த்துட்டு இருக்கிறோமா, எனக்கு வேற எந்த இதுவும் வரல. ஒரு புது ஆள்ட்ட வந்து இந்த மாரி ஒரு இன்டர்வியூ பண்றோன்னு. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு. தேங்க் யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.